அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்த மாத்திரத்திலே பல பேருக்கு ஒரு சிந்தனை எழக்கூடும். இதிலே என்ன கேள்வி வேண்டி இருக்கிறது? முஸ்லிம்கள் தானே எங்கு பார்த்தாலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அது திட்டவட்டமாக உலகத்திற்கு தெரிந்த உண்மைதானே. பிறகு அதை கேள்வியாக எழுப்பி பதிலளிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். உண்மையிலே இன்றைக்கு உலக அரங்கில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற எண்ணம் தான் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணம் ஏன் உருவானது என்று ஆய்வு செய்து பார்த்தால் அதற்கு சில நியாயமான காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனோ தானோ என்று முட்டாள்தனமாக யாரும் அந்த எண்ணத்திற்கு வந்துவிடவில்லை. மாறாக சில காரண காரியங்களின் அடிப்படையில் முஸ்லிம்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற கருத்து மக்கள் மத்தியிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த காரணங்கள் என்ன, அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்பதனை விளக்கி தருவதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காரணங்கள் என்ன என்று ஆய்வு செய்தால், சில பேர் திருமறை குர்ஆனை வாசிக்கிறார்கள். அந்த திருமறை குர்ஆனிற்கு விளக்க உரையாக வாழ்ந்து சென்ற முஸ்லிம்கள் தங்களின் உயிருக்கும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வரலாற்றிலே எண்ணற்ற போர்க்களங்களும் எதிரிகளோடு சண்டையிட்ட வரலாற்று நிகழ்வுகளையும் அவர்கள் படிக்கிறார்கள். அதே போன்று திருமறை குர்ஆனில் சில வசனங்களில் நீங்கள் அவர்களை கண்ட இடத்திலே வெட்டி கொலை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிற சில வசனத்தை மேலோட்டமாக பார்க்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் திருமறை குர்ஆனிலே தீவிரவாதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே குர்ஆனை மதிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் என்ற எண்ணத்திலும், நபிகள் நாயகத்தை முஸ்லிம்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிறார்கள், அவர்களின் வரலாற்றிலே இரத்த ஓட்டங்களும் போராட்டங்களும் கொலைவெறி தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த வழியிலே முஸ்லிம்களும் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணத்திற்கு வந்து விடுகிறார்கள். இது ஒரு காரணம். இன்னொரு புறத்திலே பார்த்தால், கடந்த கால இந்தியாவுடைய வரலாற்றை சில பேர் படிக்கிறார்கள். அந்த வரலாற்றிலே வாழ்ந்து சென்ற இஸ்லாமிய மன்னர்கள், குறிப்பாக இந்திய தேசத்தில் 800 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த முகலாய மன்னர்களுடைய வாழ்க்கை முறை, அதிலே அவர்கள் செய்த செயல்பாடுகள் என்று இன்றைய வரலாற்று புத்தகங்களை படித்து பார்த்தால், முகலாய மன்னர்கள் இந்து மக்கள் வழிபடக்கூடிய கோவில்களை இடித்தார்கள் என்றும், இந்து பெண்களை கற்பழித்தார்கள் என்றும், இந்துக்களை முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்பதற்காக வாழ்முனையிலே நிறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்றும், அதனை ஏற்க மறுத்த மக்களை கொன்றொழித்தார்கள் என்றும் சொல்லி வரலாற்று புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிற முகலாயர்களுடைய வரலாற்றை படித்துவிட்டு அவர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இப்படித்தான் என்று சில பேர் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இன்னும் சில பேர் இன்றைய நடப்பு நிகழ்கால சமகால மீடியாக்களை பார்க்கிறார்கள், பத்திரிகைகளை பார்க்கிறார்கள், மக்கள் தொடர்பு சாதனங்களை கவனிக்கிறார்கள். அதிலே உலகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லப்படுகிற பொழுது, எங்கே குண்டு வெடித்தாலும், எங்கே ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றாலும், எங்கே ஒரு தற்கொலை தாக்குதல் நடந்தாலும் அவை அனைத்திலும் கைது செய்யப்படுகிறவர் யார் என்று செய்தி பத்திரிகைகள் சொல்லுகிறது ஒரு முஸ்லிமாகத்தான் அதுவும் இருக்கிறார். டிவிகளில் காட்டப்படுகிற செய்தியாக இருந்தாலும், பத்திரிகைகளில் எழுதப்படுகின்ற செய்தியாக இருந்தாலும், நடப்பு சமகால நிகழ்வுகளை ஆய்வு செய்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இது போன்ற தீவிரவாத செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு அதை வைத்து வருகிறார்கள். இப்பொழுது நான் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு இந்த மூன்றினுடைய உண்மை நிலவரம் என்ன,
என்பதை சற்று நிதானத்தோடு ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த தேசம் பல சமுதாய மக்களும் பல்வேறு மத வழிபாடுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற வேறுபட்ட கொள்கை சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நாம் நம்மோடு சேர்ந்து வாழுகிறவர்களுடைய நிலவரங்களை புரிந்து கொண்டால்தான் வேற்றுமையிலே ஒற்றுமை என்று சொல்லப்படுகிற அந்த கோஷத்தை தாங்கி பிடித்து மனிதாபிமானத்தோடு நல்ல மனிதர்களாக ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் பிறருக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும். இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டு ஒருவரை ஒருவர் காழ்ப்புணர்ச்சியோடு பார்த்து கொண்டு எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவரை தாக்கலாம் என்ற சிந்தனையோடு கொலை வெறி உணர்வோடு மனிதநேயம் அடிபட்டு போய் மனிதாபிமான சிந்தனைகள் கொலை தோண்டி புதைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் எந்த மனிதனாக இருந்தாலும் உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. அதை கொலை வெறி தாக்குதல் செய்பவனாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுகிற மக்களாக இருந்தாலும் யாருமே இந்த தேசத்தில் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போகும். எனவே அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்குரிய காரண காரியங்களை ஆய்வு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது என்பதனை மறந்துவிட முடியாது. முதலிலே நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஏராளமான போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் அவர்களை கண்ட இடத்திலே வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்று போதிக்கப்படுகிறது. இது என்ன சொல்கிறது? உண்மையில் முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள், யாரை கண்ட முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்று சொல்லுகிறதா என்பதை நீங்கள் நிதானமாக ஆய்வு செய்தால் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறையை அவர்களுடைய வாழ்நாளை நீங்கள் 3 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தது முதற்கொண்டு கிபி 571 ஆண்டு பிறந்து அதிலிருந்து 40 ஆண்டு காலம் வரைக்கும் கிபி 610 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, 40 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதராக அந்த அரபு தேசத்திலே பிறந்த 10ஓடு 11ஆக ஒரு நல்ல மனிதராக, நியாயமான நேர்மையான நடவடிக்கைகளை கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனிதராக எந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளும் அந்த 40 வயதிற்கு உள்ளே அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறவே இல்லை. அப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை கழிகிறது முதல் பிரிவிலே. இரண்டாவது, அந்த 40வது வயதிலிருந்து அவர்கள் 53வது வயது வரைக்கும் 2வது காலகட்டம். இந்த 40வது வயதில் தான் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்னை இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்திருக்கிறான், இந்த உலகத்தை எல்லாம் அகிலத்தை எல்லாம் படைத்தாடுகின்ற இறைவன் அவன் எனக்கு செய்திகளை சொல்லுகிறான், கட்டளைகளை பிறப்பிக்கின்றான், அந்த கட்டளைகளை ஏற்று செயல்பட வேண்டும் என்று எனக்கு அவன் ஏவுகின்றான், எனக்கு சொல்லப்பட்ட செய்திகளை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு இறைவன் விதித்திருக்கிறான், என்னை உலகத்தை படைத்த இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்திருக்கிறான் என்று தனது 40வது வயதிலே சொல்ல துவங்குகிறார்கள். அந்த 40 வயதிலிருந்து இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி அந்த ஊழிலே அவர்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட துன்பம் என்று சொன்னால் சாதாரணமாக வார்த்தைகளில் வர்ணித்துவிட முடியாது. அந்த அளவிற்கு கடுமையான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் இந்த கொள்கையை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே நிர்பந்திக்கிறார்கள். சுடுமணலிலே போட்டு, பாலைவனத்தினுடைய சுடுமணலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கிற வெயிலுடைய உஷ்ணம், நம்ம ரோட்ல மே மாசத்துல செருப்பு போடாம நடந்து போக முடியல. சாதாரணமாக நாம் நமது ஊரில் செருப்பு இல்லாமல் தெருக்களில் நடக்க முடியவில்லை என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் மரங்களே தென்படாத, ஒரு ஈரப்பதமே இல்லாத, எங்கு பார்த்தாலும் பெரும் மணல் பரப்பு மாத்திரமே காட்சி தரக்கூடிய பாலைவன பெருவெளியிலே ஏற்படக்கூடிய வெயிலின் உஷ்ணம் என்பது தாங்க முடியாத அளவிற்கு கடுமையான உஷ்ணமாக இருக்கும். அந்த அளவிற்கு கடுமை நிறைந்த அந்த உஷ்ண பெருவெளியிலே இந்த ஏகத்துவ கொள்கையிலே தன்னுடைய நபிகள் நாயகம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களுடைய நண்பர்களை, அவர்களுடைய தோழர்களை அந்த சுடு மணலிலே உடலிலே ஒரு சின்னஞ்சிறு துணி கூட இல்லாமல் பாலைவன மணலிலே போட்டு பொசிக்க எடுத்தார்கள்.
நபிகள் நாயகத்தையும் துன்பப்படுத்தினார்கள். இப்படி கடுமையான தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் 13 ஆண்டு காலம் அவர்களின் காலம் ஓடுகிறது. அவர்களின் 53வது வயதில் அந்த ஊரிலிருந்து, அவர்கள் பிறந்த மக்கா என்ற ஊரிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள். இந்த ஊரிலே வாழ முடியாது. நபிகள் நாயகம் அவர்கள் 53வது வயசிலிருந்து அவர்கள் மரணித்த 63வது வயது வரைக்கும் இருக்கிற அடுத்த 10 ஆண்டு கால வாழ்க்கை நபிகள் நாயகத்தின் வரலாற்றிலே இடம்பெற்ற 3வது காலகட்டம். முதல் காலகட்டம் 40 வயது வரை, 2ஆம் காலகட்டம் 53ஆம் வயது வரை, 3ஆம் காலகட்டம் 63ஆம் வயது வரை. இந்த 53லிருந்து 63 வயது வரைக்கும் இடைப்பட்டிருக்கிற இந்த 10 ஆண்டு கால வாழ்க்கை தான் நமது பிரச்சனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த அந்த மக்காவுடைய பூமியில கடுமையான இன்னல்களுக்கு ஆட்படுத்தப்பட்டதனுடைய விளைவாக அந்த பூமியிலே ஏக இறை கொள்கையை பின்பற்ற முடியாது என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து வெளியூருக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து, அவருடைய சொந்த பந்தங்களை எல்லாம் துறந்து, தான் வாழ்ந்த சொந்த பூமியை இழந்து பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டு மதீனா என்ற நகரத்திற்குள்ளே அவர்கள் தஞ்சம் புகுந்த பிறகு அங்கே அவர்கள் மக்களை வென்றெடுக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற கொள்கைகளை, அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய போதனைகளை சரியான போதனை தான், ஏற்க தகுந்த போதனை தான், உலகத்திற்கு ஒரே இறைவன் தான் இருக்க முடியும், இவர் சொல்லுகின்ற வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு மக்கள் கூட்டம் அவர்களுக்கு பின்னால் திரள ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அவருடைய கொள்கையின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள். இறுதியிலே ஒரு பெரும் திரளான மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த பகுதியினுடைய ஆட்சி தலைவராக நபிகள் நாயகம் பொறுப்பேற்கிறார்கள். ஆட்சி தலைவராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மன்னராக மாற்றம் பெற்று அருகாமையில் இருக்கிற பல்வேறு நாடுகள் அவர்களுக்கு கீழே வந்து சேருகிறது. சின்ன சின்ன சிற்றரசர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தின் அந்த பேரரசிற்குள்ளே தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வல்லரசாக, இந்தியா போன்ற மிகப்பெரிய பரப்பளவு மிக்க ஒரு தேசத்திற்கு ஜனாதிபதியாக நபிகள் நாயகம் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சட்டம் எழுதப்படுகிறது. அவர்களின் குடிமக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வாழக்கூடிய பகுதி மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக எதிரி தேசத்தவர்களிடமிருந்து, அந்நிய ஆதிக்க சக்திகளிடமிருந்து தனது குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவனின் புறத்திலிருந்து சட்டம் வழங்கப்படுகிறது. நபியே, உம்மோடு சண்டைக்கு வருகிறவர்களோடு நீரும் சண்டையிடுவீராக. உதினலில் நவீனையோ காத்தருண அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது. எதற்கு? அவர்கள் போர் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. முதல்ல 13 வருஷம் வாழ்ந்தாங்க, போர் செய்யுமாறு இறைவன் சட்டம் சொல்லவே இல்லை, யாரு கூட சண்டைக்கு போன்னு சொல்லல. 2வது மதீனாவுடைய ஆட்சி தலைவராக மன்னராக வந்ததற்கு பிறகு இறைவன் அவர்களுக்கு சட்டம் சொல்லுகிறான். இப்பொழுது நீங்கள் உங்கள் குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ப நீங்க எதிரிகளை எதிர்த்து போர் செய்யுங்கள். உங்களுக்கு அநியாயம் பண்றாங்க. இப்ப மதீனாவில் வாழக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களை மக்காவில் வாழக்கூடிய காபிர்கள், அவர்களுடைய எதிரிகள் மதீனாவிலே நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய படையை திரட்டிக் கொண்டு இங்கே அவர்களை துவம்சம் செய்வதற்காக, போரிடுவதற்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பதான் இறைவன் சொல்றான், இப்ப சும்மா இருக்காதீங்க, உங்களுடைய நாட்டின் மீது அவர்கள் படையெடுத்தால், உங்கள் மக்கள் மீது சேதத்தை ஏற்படுத்தினால், உங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நாட்டுடைய ஜனாதிபதிக்கு இருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய எதிரிகளை, அநியாயக்காரர்களை அடித்து விரட்டுவதற்கு இதோ உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. போர்க்களத்திலே நீங்கள் நின்று கொண்டால், அங்கே உங்களின் நண்பனாக இருந்தாலும், எதிரணியிலே வந்து நிற்கிறவர் உங்களை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும், முஸ்லிம்களை, இந்த தேசத்தை கருவெடுப்பதற்காக வந்து நிற்கிறவர் உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை சொந்தம் என்று பார்க்காதீர்கள், நண்பர் என்று பார்க்காதீர்கள், தந்தை என்று பார்க்காதீர்கள், உறவுக்காரர் என்று பார்க்காதீர்கள். உங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே போர்க்களத்திலே அவர்கள் கண்ட இடத்திலே அவர்களை வெட்டுங்கள்.
அப்பதான் இறைவன் சொல்றான், காத்திருள் முஷ்ரிகீன ஹைசு வஜத்துமுஹும், இணை கற்பிக்கிறவர்களை நீங்கள் கண்டவுடன் வெட்டுங்கள். எப்பொழுது? அவங்க ஊர்ல தெருவுல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதல்ல, போர்க்களத்தில் 2 பேரும் சந்திக்கும் போது. இது தீவிரவாதமா? இதை யாரேனும் தீவிரவாதம் என்று சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு பல பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் சண்டையிட்டாரு, நபிகள் நாயகம் போர் செஞ்சாரு, போர்னா வெட்டுறது குத்துறது தானே, வெட்டுவது தீவிரவாதம் தானே. வெட்டுவது தீவிரவாதம் எங்கே? வெட்டுவது தீவிரவாதம் போர்க்களத்தை வெட்டுவது தீவிரவாதமா? தெருவிலே நல்லவனாக நடந்து செல்கிற ஒரு மனிதனை வெட்டுவது தீவிரவாதமா? எனக்கு அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, என் உடலிலே வலுவிருக்கிறது என்று சொல்லி நோஞ்சானாக இருக்கிற ஒரு தனி மனிதனை தாக்குவது தீவிரவாதமா? அல்லது அந்நிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போரிட வேண்டிய தருணத்திலே எதிர்த்து கொலை செய்வது தீவிரவாதமா? எது தீவிரவாதம்? நபிகளாய் தீவிரவாதம் செய்யல. நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. எல்லா மதத்திலும் போரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. போர் சொல்லப்படாத மதங்களே கிடையாது. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, போரை பற்றி பேசாத எந்த நாட்டு சட்டமும் கிடையாது. இந்தியாவிலேயும் போரை பற்றி பேசுவார் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் தீவிரவாதிகள் சொல்லுவோமா? நம்முடைய நாட்டு பிரதமர் பாகிஸ்தான் அந்நிய சக்திகள் தேசத்திற்குள்ளே புகுந்து விட்டது என்று சொன்னார். ராணுவ வீரர்களை அழைத்து சொல்வார், உள்ளே சென்று அவர்களை துவம்சம் செய்யுங்கள் என்று. நம்ம நாட்டுடைய பெரிய தீவிரவாதி மன்மோகன் சிங் தான் சொன்னா அவ்வளவு ஒத்துக்குமா? எல்லா மதங்களும் சொல்கிறது. இந்து மதத்திலே பார்க்கிறோம், மகாபாரதத்தை பார்க்கிறோம், தர்ம யுத்தம் என்கிறார்கள். எது தர்ம யுத்தம்? நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக நடைபெறக்கூடிய சண்டையை தர்ம யுத்தம் என்று பேசுகிறது. அந்த நீதியை, நியாயத்தை, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழுகிற குடிமக்களை காப்பாற்றுவதற்காக செய்யப்படுகிற போராட்டம் என்பது அது தீவிரவாதம் அல்ல, அது பயங்கரவாதம் அல்ல. அதுதான் மனிதாபிமானம், அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். யார் அதை மீறுகிறாரோ, யார் அதை செய்ய தவறுகிறாரோ அவர்தான் தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார் என்று சொல்லுவோம். எல்லா நாட்டு சட்டத்திலும் இது இருக்குது. எல்லோரும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை இது. இதுக்கு மாத்தமா யாரு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, சில மதங்கள் சொல்லும், ஒரு கண்ணத்தை அடிச்சா மறுகண்ணத்தை காட்டுன்னு எங்க மதம் சொல்கிறது. ஒரு கண்ணத்தை அடிச்சா மறுகண்ணத்தை காட்டுன்னு சொல்லுதில்ல. அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும், அயர்லாந்து ஆகட்டும், அங்கெல்லாம் என்ன வச்சிருக்கிறாங்க? கொலைக்கு சிறை தண்டனை வச்சிருக்கிறாங்க, குற்றவியல் தண்டனை சட்டங்களை வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சிருக்காங்க? ஒருத்தனை கொலை செய்தால் அப்ப அந்த மதத்தின் சட்டப்படி என்ன செய்யணும்? இன்னொருத்தனை கொண்டு போய் கொடுக்கணும். இந்தாப்பா எங்க அண்ணனை கொண்டு விட்ட, என் தம்பியை சேர்த்து கொலை பண்ணு. அப்படி சொன்னால் மதத்தை பின்பற்றுவது அர்த்தம் செய்ய முடியுமா? யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருத்தனை வெட்டினா இன்னொருத்தனை கொண்டு கொடுக்க முடியுமா? ஒரு பாதிரியாரை கொண்டாங்க இந்திய தேசத்தில். ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து தொழில்நோயாளர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த செயின்ஸ் பாதிரியாரை தீயிட்டு கொளுத்தினார்கள். கிறிஸ்தவ சமுதாயம் என்ன செஞ்சிச்சு? ஒரு பாதிரியாரை கொண்டுட்ட, எங்க சர்ச்சில் இன்னொரு பாதிரியார் இருக்கிறார், அவரையும் சேர்த்து கொலை பண்ணி கொடுத்தாங்களா? விழுப்புரத்திற்கு அருகிலே சமீபத்திலே ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சர்ச்சுக்குள்ளே நுழைந்து கன்னியாஸ்திரிகள் பல பேர் கற்பழிக்கப்பட்டார்கள். என்ன செய்த கிறிஸ்தவ சமுதாயம்? ஒரு கண்ணத்தை அடிச்சா மறுகண்ணத்தை காட்ட சொல்லுது. இந்த 10 பொம்பளை கற்பழிச்சுட்டே இந்த இன்னொரு 10 பொம்பளை கொண்டு கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்திருந்தால் அவர்கள் சொல்வது நியாயம். அவங்க சரியா சொன்னாங்க, அது செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் மனிதாபிமானத்தை வளர்க்க முடியாது, நல்லவங்க வாழ முடியாது. ₹1 திருடுறவனுக்கு இன்னொரு திருட வாய்ப்பு கொடுத்தால் அயோக்கியர்கள் அதிகரித்து போவார்கள், கொலைகாரர்கள் அதிகமாகி போவார்கள். ஒரு அடிச்ச உடனே புடிச்சு கைய கால நொடிச்சு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்தால்
அப்பதான் அநியாயத்தை ஒழிக்க முடியும், அக்கிரமத்தை ஒழிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாட்டின் கீழ் வாழ்ந்த குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது, அருகில் இருக்கிற நாடுகளில் அநியாயம் தலை தோங்கி அங்கு வாழக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, அப்பொழுதுதான் அவர்கள் போரை அறிவித்தார்கள், சண்டையை துவக்கினார்கள். சண்டைக்கு வாருங்கள் என்று சண்டைக்கு வருகிறவர்களோடு எதிர்த்து நின்று போரிட்டார்கள். இது தீவிரவாதம் இல்லை, இதுதான் தர்மம், இதுதான் நீதி, இதுதான் நியாயம் என்பதை முதலிலே உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் செஞ்சது தீவிரவாதம் இல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற தீவிரவாதம் இல்ல. இன்னும் சொல்வதாக இருந்தால் வகுப்புவாத கும்பல், குறிப்பாக இந்த தேசத்துல தமிழகத்துல இந்துத்துவ சக்திகள் சில பேர் குர்ஆனில் இருக்கிற சில வசனங்களை சொல்லி காட்டி, பாத்தீங்களா, அவங்களை கண்ட இடத்துல வெட்ட சொல்லுது, காபிர்களை, இறை மறுப்பாளர்களை, இறைவனுக்கு இணை கற்பிக்கிறவர்களை வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சொல்கிறதுன்னு ஒரு வசனத்தை தூக்கி மக்கள் மத்தியில காட்டுறாங்க. உண்மையிலே நடுநிலையோடு அவர்கள் சொன்னால் அது சம்பந்தமாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தில் 5வது வசனம், சூரத்து தௌபாவுடைய 5வது வசனம். அதுல தான் இவங்க சொல்லக்கூடிய வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களை கண்டவுடன் வெட்டுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? வயின் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு. அந்த இணை கற்பிக்கிறவர்களில் யாரேனும் ஒருவர் உங்களிடத்திலே அடைக்கலம் தேடினால், என்ன விட்டாதீங்க, நான் உங்க கூட சண்டைக்கு வரல, என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க, எனக்கு நீங்க அபயம் தாருங்கள் என்று சொன்னால் ஃபஅஜிர்ஹு, அவர்களுக்கு நீங்கள் அபயமளிங்கள், அவர்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் பாதுகாப்பாக சேர்த்து விடுங்கள். உலகத்திலே எந்த சட்டத்திலேயாவது இது சொல்லப்பட்டிருக்கிறதா? காட்டுக்கு பார்க்கலாம். எந்த தேசத்தின் சட்டமாக இருக்கட்டும், எந்த மதத்துடைய சட்டமாக இருக்கட்டும், எங்கேயாவது எங்களுக்கு அபயம் தாருங்கள் என்று எதிரி படையினரிலிருந்து யாரேனும் ஒருவர் வந்தால் அவருக்கு அபயம் அளியுங்கள் என்று சொன்ன சட்டத்தை காட்டுங்கள். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சண்டை போடுற நோக்கம் இல்ல, அநியாயத்தை அழிப்பது குர்ஆனுடைய நோக்கம், எதிரிகளில் கொல்வது நோக்கம் அல்ல, தீமையை உலகத்திலிருந்து அகற்றுவது போராட்டத்தினுடைய நோக்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? உலகத்திலே தீமையை ஒழிக்கணும், குழப்பத்தை ஒழிக்கணும், அநியாயத்தை ஒழிக்கணும், நியாயத்தை நிலைநாட்டணும். எதிரியை அழிக்கிறது இஸ்லாத்துடைய போராட்டத்தின் நோக்கம் இல்லை. அதனால தான் குர்ஆன் இந்த சண்டையை பற்றி சொல்லும்போது கூட ஒரு அழகான சட்டத்தை சேர்த்து சொல்லிட்டு, ஃபஅதது பிமிஸ்லி மாஸதா அலைக்கும், நீங்கள் அவர்களை வரம்பு மீறுங்கள். எந்த அளவுக்கு அவங்க மீது வரம்பு மீறலாம்? பிமிஸ்லி மாஸதா அலைக்கும், உங்கள் மீது அவர்கள் எந்த அளவிற்கு வரம்பு மீறினார்களோ அதே அளவுக்கு நீங்க வரம்பு மீறுங்க. அவன் ஒரு தப்பு செஞ்சா அவன் ஒரு அடி அடிச்சா நீ ஒரு அடி அடி. எல்லை மீறினால அநியாயத்தை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாம் சொன்ன சட்டம் என்ன? எந்த அளவுக்கு அவன் தாக்குகிறானோ அந்த அளவுக்கு பதிலுக்கு நீங்கள் தாக்குங்கள். நீங்க அதிகப்படியா தாக்கி விடாதீர்கள், அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். அப்ப இஸ்லாத்துடைய நோக்கம் தீவிரவாதம் இல்லை, அடிப்பது, உதைப்பது, கொல்வதில்லை, தீமைகளை ஒழிப்பது, அநியாயத்தை நீக்குவது. அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய போராட்டத்திற்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நோக்கம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? வரலாற்றை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய வரலாற்றுல அது நியாயமா அநியாயம் இல்ல, தீவிரவாதம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. இந்தியாவுடைய வரலாற்றை புரட்டுங்க. இந்திய வரலாற்றை புரட்டினால் இந்தியாவிலே கடந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற முகலாய மன்னர்கள், இஸ்லாத்தின் பெயரை இஸ்லாமியர்களாக வாழ்ந்து சென்ற இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருந்த முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி நம்முடைய
இந்திய வரலாற்று பாடங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? முகலாய மன்னர்கள் கொடுமையானவர்கள், சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தியவர்கள், வாளை கொண்டு தாக்கியவர்கள். பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தை தொடர்ந்தா அதான் சொல்லிக் கொடுக்கப்படும். திப்பு சுல்தானுடைய வரலாறு சொல்லப்படுகிறது, அவுரங்கசீப்புடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இப்படி எத்தனையோ முகலாய மன்னருடைய வரலாற்றை இந்திய வரலாற்று பாடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். அவுரங்கசீப்பை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. என்ன சொல்றாங்க? அவுரங்கசீப் ரொம்ப மோசமான மன்னர். எந்த அளவுக்கு மோசம் தெரியுமா? அவர் இந்துக்களுடைய கோயில்களை எல்லாம் இடிச்சு தரைமட்டமாக்கினாரு. இந்துக்கள் செருப்பணிந்து கொண்டு செல்லக்கூடாது என்று தடை விதித்தாரு. இந்துக்கள் மீது ஜிஸ்யா என்ற வரியை சுமத்தி கஷ்டப்படுத்தினாரு. வாளை கொண்டு இந்துக்களை மிரட்டினாரு. அவர்கள் முஸ்லிமாக மாறிவிட வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தினார். அவுரங்கசீப்பை பற்றி சொல்லக்கூடிய செய்தி. உண்மையில அவர் வாளை காட்டி மிரட்டி இஸ்லாத்தின்பால் மக்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாரா? இஸ்லாமே அதை அங்கீகரிக்கிறீங்க. முதல்ல ஒருத்தர் இஸ்லாத்தின்பால் ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையை பின்பற்றுகிறவராக இருக்கணுமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தரை இஸ்லாத்திற்கு வருவதை பொறுத்தவரை லா இக்ராஹ ஃபித்தீன். திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள். கதை சொல்லல, கற்பனை சொல்லல. குர்ஆன் சொல்லுகிறது லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையவே கிடையாது. தெல்ல தெளிவா வைக்காச்சு மார்க்கத்தை. கத்த பையன ருஷ்து மினல் கை. பொய்யிலிருந்து உண்மையை தெளிவுபடுத்தி விட்டோம். இது அசத்தியம், இது சத்தியம் என்று தெளிவா சொல்லிய. விரும்புவோர் அதை நம்பட்டும், விரும்புவோர் அதை மறுக்கட்டும். ஓ இஷ்டம். உலகத்துல ஒண்ணு நிர்பந்தப்படுத்தி நீ ஏத்துதான் ஆகணும்னு கட்டாயம் பண்ண மாட்டோம். அப்படித்தான் கட்டாயம் பண்றதா இருந்தா படைச்ச இறைவன் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அடிப்படையிலே சொல்வதாக இருந்தால், உங்களையும் எங்களையும் அகில உலகத்தையும் படைத்த இறைவன் உங்களை ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களாக படைக்க வேண்டும்? எல்லாத்தையும் முதல்ல முஸ்லிமா படைச்சிருப்பாரு. அவருடைய நோக்கம் அதுவல்ல. படைத்த இறைவனுடைய நோக்கம் அதுவல்ல. மூளையை கொடுத்து, பகுத்தறிவை கொடுத்து, நல்லது கெட்டதை விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து நீயாக சிந்தித்து முடிவெடு. அதுதான் இறைவன் விரும்புறான். சிந்திச்சு பார், நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிப்பார். நல்லதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நடத்து, கெட்டதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ விடுவித்துக் கொள். இறைவனுடைய ஆசை அதுதான். அதனாலதான் இறைவன் ஆடு மாடுகளை படைச்ச மாதிரி மனுஷனை படைக்கல. ஆடு மாடுகள் இறைவனுக்கு கட்டுப்படுகிறது. மரம் செடி கொடிகள் இறைவன் விதித்த விதியின் அடிப்படையிலே செயல்படுகிறது. மனுஷன் மட்டும்தான் இறைவன் விதித்த விதியின் அடிப்படையிலும் அவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள், மறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாமே நிர்பந்தத்தை சொல்லல என்று சொன்னால் அவுரங்கசீப் எப்படி நிர்பந்திப்பாரு? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவர் ஏன் நிர்பந்திக்கணும்? இஸ்லாத்திற்குள்ள வரணும்னா இறைவனிடத்துல நன்மை பெறுவதற்கு தானே ஒருத்தரை இஸ்லாத்திற்குள் கொண்டு வருகிறார். அந்த இறைவனே அதை ஏத்துக்கிறாட்டி அவர் எப்படி நிர்பந்தம் செய்வார்? நிர்பந்தத்துக்கு இஸ்லாத்தை வேலையே கிடையாது. சரி, அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். வரலாற்று அடிப்படையில் அவர் இப்படி கொடுமை செய்தாரா? கோயில்களை இடித்தாரா? இந்து பெண்களை மானபங்கப்படுத்தினாரா? என்ன செஞ்சார்? பி.என். பாண்டே மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் 1976ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே ஒரு உரை நிகழ்த்துகிறார். அவர் சொல்றாரு, என்னிடத்திலே காசியில் இருக்கிற விஸ்வநாதர் ஆலயம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்தது. பாராளுமன்றத்தில் சொல்றாரு, இன்னைக்கும் பார்லிமெண்டுடைய அவை குறிப்பை எடுத்து பார்த்தால் தெரியும். தெருவுல பொதுக்கூட்டத்தில் சொன்ன செய்தி இல்ல, பார்லிமெண்ட்ல ஆதாரபூர்வமா ரெக்கார்டு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காசி விஸ்வநாதர் ஆலயம் சம்பந்தமாக
காசியில் இருக்கிற கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு நில தகராறு என்னிடத்தில் வந்தது. நான் அதை விசாரித்தேன், அதற்கான ஆவணங்களை பரிசீலித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி கிடைத்தது. அவுரங்கசீப்பை பற்றி ஒரு ஆச்சரியமான செய்தி எனக்கு கிடைத்தது. நான் அவுரங்கசீப்பை பள்ளிக்கூட பாடத்திலே படித்திருக்கிறேன். அவரை கொடுமையானவர் என்று, இந்துக்களுடைய கோயில்களை இடித்தார் என்று படித்தேன். ஆனால் அங்கே இருக்கிற செப்பு பட்டயம் ஒன்று கிடைத்தது. அந்த செப்பு பட்டயத்தில் அந்த ஆலயத்திற்கு அவுரங்கசீப் வழங்கிய நிலம் மானியமாக, இலவசமாக இந்துக்களுடைய கோயிலுக்கு அவுரங்கசீப்பால் வழங்கப்பட்ட நிலத்தை பற்றிய ஒரு செப்பு பட்டயத்தை நான் பார்த்தேன். இந்துக்களுடைய கோயிலுக்கு நிலம் கொடுத்த ஒரு மன்னர் இந்துக்களுடைய கோயிலை இடிக்கிறவராக இருப்பாரா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யாரையும் அப்படி சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, குமரகுருவர சுவாமிகள் பிரபலமான மடம், குமரகுருவர மடம், அந்த மடத்திற்கு அவுரங்கசீப்பால் நிலம் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பட்டயம் இருக்கிறது. ஜிஸ்யா என்ற வரியை விதிச்சாருங்கிறாங்க. கிட்டத்தட்ட 86க்கும் மேற்பட்ட வரிகளை இந்திய மக்கள் மீது ஏற்கனவே வாழ்ந்த மக்கள், மன்னர்கள் விதித்திருந்த வரியை நீக்கியவர் அவர். அவரை பற்றி படிக்க படிக்க ஆச்சரியம் எழுகிறது. ஆனால் முஸ்லிம்கள் மீது ஒரு தவறான சித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்துத்துவ வகுப்புவாத சக்திகள் செய்த திட்டமிட்ட சதி வேலைதான் வரலாற்றிலே வாழ்ந்து சென்ற மன்னர்களை பற்றி உண்டான தப்பும் தவறுமாக எழுதப்பட்ட செய்திகள் பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிஜேபி கவர்மெண்ட் கடந்த தடவை இந்தியாவில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற பொழுது, ஆட்சி கட்டிலை பிடித்த பொழுது, அவர்கள் கையில் எடுத்த மிக முக்கியமான பாடத்திட்டம் எது தெரியுமா? பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வரலாற்று பாடங்களை திருத்துகிற வேலைகளை செய்தார்கள். எங்கெல்லாம் அந்த இந்துத்துவ சக்திகள் கல்லூரிகள் நடத்துகிறார்களோ, பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்களோ, அந்த இடத்தில் அந்த வரலாற்று பாடங்களை படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க ஒரு பக்க சார்புடையதாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு என்னவெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் பிஞ்சு உள்ளங்களிலே பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற குதுப்பினார் டெல்லி பக்கத்தில் முஸ்லிம்களால் கட்டப்பட்டதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. குத்துபுதீன் ஐபக் என்ற முஸ்லிம் மன்னரால் எழுப்பப்பட்டது சாதாரண வரலாற்றை படித்தவனுக்கு தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த வரலாற்றை திரிப்பதற்கு தங்களால் ஏதேனும் செய்ய முடியுமா யோசிக்கிறார்கள். அதுல நாங்க புனரமைப்பு வேலைகளை செய்ய போறோம், அதுல கொஞ்சம் வேலை இருக்குது, கட்டடத்திலே செய்ய போறோம் என்று சொல்லி அந்த நீண்ட நெடிய மினார் கம்பத்தை அதிலே அரபி மொழியிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. புனர் நிர்மாணம் செய்கிறோம் என்று சொல்லி அரபியில் எழுதப்பட்டிருக்கிற அந்த கற்களை எல்லாம் எடுத்துவிட்டு சாதாரண வெள்ளை கற்களை உள்ளே கொண்டு பதித்து வைக்கிறார்கள். அத்தோடு விடல, பிள்ளைங்களுக்கு பாடத்திட்டத்தில் வரலாற்றில் எழுதி வைக்கிறான். அந்த கட்டிடத்தை கட்டியவர் விஸ்வாமித்திரர். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் வரலாற்றை பிரித்து அந்த வரலாற்றை படிக்கிற மாணவர்களின் உள்ளத்திலே ஒரு துவேஷத்தை உண்டாக்க வேண்டும். அப்படித்தான் இன்னைக்கு ஆகிப்போச்சு. அதை படித்தவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்படும்? ஒரு இந்து சமுதாய சகோதரன், இந்த தேசத்திலே வாழுகிற முஸ்லிம் அல்லாத சகோதரன் அவுரங்கசீப்புடைய வரலாற்றை படித்தால், அவரை பற்றி இந்த வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை படித்தால் என்ன நினைப்பார்? நம்முடைய முன்னோர்கள் வணங்கி வழிபட்டு வந்த ஆலயங்களை இடித்த கைவர்கள் இவர்கள்.
அப்படியானால் இவர்களின் ஆலயத்தையும் நாம் இடிக்க வேண்டும். வருமா வராதா? அப்படிதான் இன்னைக்கு பல பேருக்கு வந்திருக்கு. முஸ்லிம தீவிரவாதியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? முஸ்லிம் மன்னர்களை பற்றி சொல்லப்பட்ட தவறான வரலாற்று செய்திகள். திப்பு சுல்தானை பற்றி வரலாறு, 3000 பிராமணர்களை கொலை செய்ய வைத்தார், கொலை செய்தார், மதம் மாறுமாறு சொன்னார், மதம் மாற மறுத்தவர்களை தூக்கு தண்டனை நிறைவேற்றி கொலை செய்தார். யாரை பத்தி தான் சொல்றீங்க? திப்பு சுல்தான் 3000 பிராமணர்களை கொண்டாரா? ஆதாரபூர்வமான ஒரு வரலாற்று ரெக்கார்டை காட்ட முடியுமா உனக்கு? உண்மையில திப்பு சுல்தான் யார்? இந்த தேச விடுதலைக்காக, சமுதாய ஒற்றுமைக்காக, மற்ற சமயத்தவர்களோடு நேசம் பாராட்டுவதற்காக அவர் செய்த வேலைகள் உங்களுக்கு தெரியுமா? முதல் சுதந்திர போராட்டம் சிப்பாய் புரட்சி என்ற பெயரிலே நடக்கிறது. வேலூரிலே, வேலூர் கோட்டைக்கு முன்பாக கோட்டையிலே சிறை கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. அன்றைக்கு பிரிட்டிஷாரிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த இந்திய ராணுவ வீரர்கள், சிப்பாய்கள், அதிலே முஸ்லிம் சிப்பாய்கள் சில பேர் இருந்தார்கள். அதிகமாக முஸ்லிம் அல்லாத இந்து சிப்பாய்கள் இருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் போராட்டம் வெடித்து சிதறுகிறது. சிறை கொட்டடிகளை உடைத்து நொறுக்குகிறார்கள். உள்ளே சிறைப்பட்டு கிடந்த இந்தியர்களை விடுவிக்கிறார்கள். தங்களுடைய வெற்றி களிப்பை வெளிப்படுத்துவதற்காக அங்கே நின்று கொண்டிருந்த ஆங்கிலேய துறைகளை சுட்டுக் கொள்ளுகிறார்கள். வேலூர் கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பம் ஒன்று இருக்குது, கொடி கம்பம். அந்த கொடி கம்பத்தில் மேலே யூனியன் ஜாக்குடைய கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷார் ஆட்சியில இந்த சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள், அவங்களுடைய வெற்றியை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி கொடி கம்பத்தில் ஏறுறான். ஏறி மேல இருக்கிற பிரிட்டிஷ்காரன் கொடியை கிழிச்சு எறிகிறான். எரிஞ்சு விட்டு அங்க இந்திய கொடி ஏத்துறான். எந்த கொடி? இந்திய கொடி. இன்னைக்கு நாம வச்சிருக்கிற மூவர்ண கொடியா? அன்னைக்கு இந்தியாவுக்கு அப்படி ஒரு கொடியே கிடையாது. 1800களில் இந்தியாவுக்கு என்ன கொடி உண்டு? இந்தியாவுக்குள்ள 1000 நாடு இருந்துச்சு. அன்னைக்கு சேர நாடு ஒரு புறத்திலே, சோழ நாடு ஒரு புறத்திலே, பாண்டிய நாடு ஒரு புறத்திலே, தொண்டை மண்டலம் ஒரு புறத்திலே, புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒரு புறத்திலே, ஆங்காங்கே பல நூறுக்கணக்கான மன்னர்களால், சிற்றரசர்களால் பல்வேறு நாடுகளாக பிளவுண்டு கிடந்த இந்த தேசம், ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கொடி இருந்துச்சு. எந்த கொடி ஏத்துறது? புலித்தேவன் கொடியை ஏத்துனா பாண்டிய மன்னன் சண்டைக்கு, நான் இந்த நாட்டுக்காரன் ஏன் கொடி ஏண்ட ஏத்தனமா? பாண்டிய மன்னன் கொடி ஏத்துனா அந்த பக்கம் சேர மன்னன் சண்டைக்கு, நான் இந்த நாட்டுக்காரன் ஏன் கொடி ஏத்துறாரு? எந்த கொடி ஏத்துறது? இந்து மன்னர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். யாருடைய நாட்டின் கொடியும் ஏற்றப்படவில்லை. அங்கே ஏற்றப்பட்ட கொடி திப்பு சுல்தான் ஆண்டு கொண்டிருந்த அவனுக்கு சொந்தமான பகுதியினுடைய கொடி. யார் ஏத்துறா? முஸ்லிம் ஏத்தல, இந்து சிப்பாய்கள் ஏற்றுகிறார்கள். இந்து மதத்தை நம்புகிற, இந்து மதத்தை தமது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்து சிப்பாய்கள் யூனியன் ஜாக்குடைய பிரிட்டிஷ் கொடியை கிழிச்சு எரிஞ்சு விட்டு திப்பு சுல்தானுடைய கொடியை ஏற்றுறாங்க. என்ன அர்த்தம்? இந்துக்களை கொலை செய்திருந்தால், 3000 பிராமணர்களை கழுவனத்திலே ஏற்றி இருந்தால் இந்து மக்களுக்கு அந்த உணர்வு வருமா? நம்ம இனத்தை அழிச்சவன்டா இவன் கொடி ஏத்துறதா வெறுப்பு வரும். பிரிட்டிஷ்காரனை அழிச்ச மாதிரி இந்த திப்பு சுல்தானை அழிப்போங்கிற உணர்வு வரும். ஆனால் அந்த மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. காரணம் என்ன? அந்த மக்களும் திப்பு சுல்தானை நேசித்தார்கள். அவரது ஆட்சிக்கு உட்பட்டிருந்த
பகுதியிலே வாழக்கூடிய இந்து சமுதாய மக்களும் திப்பு சுல்தானை நேசித்தார்கள். அது மட்டுமில்ல, பிரிட்டிஷாருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையிலே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் திப்பு சுல்தானின் ஆட்சி பகுதிக்கு உட்பட்டிருந்த அத்தனை கோவில்களிலும் யாகம் நடைபெறுகிறது, வழிபாடு நடைபெறுகிறது. திப்பு சுல்தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சத்ரு சம்ஹார யாகத்தை நடத்துகிறார்கள் இந்து மக்கள். உண்மையிலே திப்பு சுல்தான் இந்துக்களை கொண்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திப்பு சுல்தான் ஜெயிக்கணும்னு இந்துக்கள் யாகம் நடத்துவார்களா? கோவில்களிலே வழிபாடு செய்வார்களா? அப்படியானால் இந்த வழிபாடுகள் எதை காட்டுகிறது? இது நான் ஏதோ போற போக்கில விட்டுட்டு போற கதை இல்லை. தனாய்க்கன் கோட்டை என்ற பெயரில் சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிற திப்பு சுல்தானுடைய வரலாற்று பேழையிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இது. ஒரு முஸ்லிம் சொல்லலை இந்த வரலாறு. பாலகிருஷ்ணன் சொல்றார், தனாய்க்கன் கோட்டை என்று திப்பு சுல்தானுடைய ஆட்சி பிரதேசத்தை மைசூரை பற்றி விவரிக்கிற வரலாற்று புத்தகத்திலே இந்த செய்தி அவர் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன விளங்குகிறது? கடந்த காலத்திலே வாழ்ந்த முகலாய மன்னர்கள் அவர்கள் இந்துக்கள் மீது பாரபட்சம் காட்டவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரர் நம்ம நாட்டில் எத்தனை வருஷம் இருந்தான்? முகலாயர்கள் நம்ம நாட்டில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? இவன் 200 வருஷத்துக்கு மேல இருக்க முடியல. ஆனால் முகலாயர்கள் 800 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தை ஆட்சி புரிந்தார்கள். எப்படி? 200 வருஷத்திலே ஒருத்தருடைய ஆட்சி பிடிக்கலன்னா நம்ம மக்கள் அவர்களை அடித்து விரட்டுகிற அளவிற்கு ஆற்றல் விளைத்திருக்கிறார்களே. 800 ஆண்டு காலம் ஒரு மக்களுக்கு பிடிக்காத ஆட்சியாளர்கள் இந்த தேசத்திலே நீடித்து நிலைத்திருக்க முடியுமா? அவங்க 800 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சொல்கிறது, ஆண்டு ஆட்சி சொல்கிறது, அவர்கள் இந்த மக்களோடு இரண்டரை கலந்து வாழ்ந்தார்கள். குறிப்பா இந்த மஞ்ச நாடு முழுக்க முழுக்க இந்து மக்களால் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் அவர்களுடைய மனம் புண்படுகிற விதத்தில் எந்த வேலையும் அவர்கள் செய்யல. இன்றைக்கும் இஸ்லாம் இந்த தேசத்திலே பரவி கொண்டிருக்கிறது. எப்படி? பல ஊர்களில் கிராமம் கிராமமாக வருகிறார்கள். எதை பார்த்து வருகிறார்கள்? வாளை பார்த்தா அல்லது மற்றவர்களை போன்று காசை கொடுத்து மனமாற்றம் செய்யப்படுகிறதா? எங்கள் சமுதாயமே சோத்துக்கு வழியில நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுல வேற மற்றவங்களுக்கு காசு கொடுக்கிற லெவலில் இவன் இல்லை. பிறகு எப்படி இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள்? வாழ்க்கை நெறிய பார்த்து விட்டு வர்றான். மற்றவர்களிடம் இருக்கிற ஜாதி பேதத்தை பார்த்துவிட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றத்தாழ்வில்லாத சமுதாய சமத்துவமாக திகழக்கூடிய இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறியை படித்து விட்டு வருகிறார்கள். வாழை காட்டி மிரட்ட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அப்படி கடந்த காலத்தில் நடக்கல. அவ்வாறு சொல்லப்படுகிற வரலாறு ஒரு பொய்யான, ஒரு பிழையான, ஒரு தப்பும் தவறுமான வரலாற்றை முஸ்லிம்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய வகுப்புவாத கும்பல் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கடந்த கால வரலாறும் முகலாயர்களின் வரலாறு தீவிரவாத சாயல் பூச முடியாத வரலாறாக திகழ்கிறது. அடுத்து என்ன? மிக முக்கியமான பிரச்சனை, நிகழ்கால சமகால நிகழ்வுகள். கடந்த கால நபிகள் நாயகத்துடைய வரலாறு விடுங்க, முகலாய மன்னர்களுடைய வரலாறு விடுங்க. இன்னைக்கு பார்க்கிறாங்க பல பேர், பல இடங்களில் குண்டு வெடிப்பு நிகழ்கிறது, துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், ரயில் நிலையங்களில், பஸ் நிலையங்களில், விமானங்களில், வழிபாட்டு தலங்களில், இப்படி பல்வேறு பகுதிகளில் குண்டு வெடிக்கிறது.
அப்பாவி பொதுமக்கள், மருத்துவமனைக்கு வந்தவர்கள், நோயாளிகள், டாக்டர்கள், மளிகை கடை வைத்திருக்கிறவர்கள், சின்னஞ்சிறு சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என்று சொல்லி பல பேர் பாதிக்கப்படுகிற செய்திகளை பத்திரிகைகளை படிக்கிறார்கள். குண்டு வச்ச உடனேயே அல்லது அந்த தீவிரவாத காரியம் அரங்கேறிய மறு நிமிஷமே பத்திரிகையில பெரிய கொட்டையத்துல செய்தி வருது. ஹர்கத்துல் முஜாஹிதீன் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் கைது, லஷ்கரே தொய்பாவை சார்ந்த 4 முஸ்லிம் தீவிரவாதிகள் கைது, இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சார்ந்திருக்கிற 10 பேர் கைது என்று ஒரு பெரிய தாடியோட, தலையில ஒரு தொப்பியோட, ஒரு வெள்ளை ஜுப்பாவோட, பார்ப்பதற்கு முஸ்லிம் கோலத்தோட 10 பேர் கைது, 5 பேர் கைது என்று பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. தொலைக்காட்சியில் படம் காட்டப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நடக்கிற எல்லாத்தையும் செய்யறது நீங்க தானே, பிறகு என்ன முஸ்லிம்கள் செய்யலன்னு வக்காலத்தில் கேட்கலாம். அதுவேயும் ஒரு பெரிய துரோக செயல் இந்த தேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் எத்தனையோ இடத்துல தீவிரவாத செயல் நடக்குது, நான் மறுக்கல. எத்தனையோ அமைப்புகள் செய்கிறார்கள், எத்தனையோ மதத்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த செய்திகளை உலகத்திற்கு சொல்லக்கூடிய மீடியாக்கள் செய்யக்கூடிய பச்சை துரோகத்தினால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தீவிரவாத செயல்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள் என்பதை போன்ற சித்திரம் பத்திரிகைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மீடியாக்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் சில பேர் செய்யறாங்க, நான் மறுக்கல. அதுக்காண்டி இந்து மதத்துல இல்லைன்னு அர்த்தமா? கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க செய்யலன்னு அர்த்தமா? வேற எந்த மதத்தில் உள்ளவங்களும் செய்யலன்னு அர்த்தமா? நம்ம நாட்டில் நடக்கிற எத்தனையோ தீவிரவாத கும்பலை எடுத்துக்கீங்க. பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்குது. நக்சலைட்டுகளுடைய தீவிரவாதம் தலை தூக்குகிறது. ரயிலுக்கு குண்டு வைக்கிறாங்க, முதலமைச்சர் செல்லக்கூடிய காருக்கு குண்டு வைக்கிறாங்க, மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல குண்டு வச்சு நூற்றுக்கணக்கான பேரை கொலை செய்யறாங்க. நாங்க தான் குண்டு வச்சோம்னு டிக்ளேர் பண்றாங்க. அவர்களை பற்றி பத்திரிகைகள் செய்தி வெளியிடும் பொழுது எப்படி சொல்கிறது? நக்சலைட்டுகள் குண்டு வைத்தார்கள், மாவோயிஸ்டுகள் குண்டு வைத்தார்கள். நாகாலாந்திலே தீவிரவாதம் நடக்கிறது, மணிப்பூரிலே நடக்கிறது, அஸ்ஸாமிலே நடக்கிறது, இந்தியாவுடைய வடபகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் நடக்கிறது. அந்த செய்தி எல்லாம் பத்திரிகைகளில் வருகிற பொழுது எப்படி வருது? அவர்களுக்கு என்று ஒரு பேர் இருக்குது, அந்த பேரோடு வருது. அதே மாதிரி ஒரு முஸ்லிம் செஞ்சா அவங்களுக்குரிய பேரோட வரமாட்டேங்குது, முஸ்லிம் தீவிரவாதிங்கிற ஒரு அடைமொழியோடு சேர்ந்து வருகிறது. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி இவனுக்கு ஒரு பேர் இருக்குதுல்ல, இவன் பேரை சொல்ல வேண்டியதானே? இவனை சொல்லுகிற போது மாத்திரம் ஏன் அவரது பேரோடு முஸ்லிம் தீவிரவாதிங்கிற சொல்ல சேர்க்கிறீங்க? அதான் கேள்வி, அதான் பிரச்சனை. மற்றவங்க செய்யும் போதெல்லாம் விட்ட வேண்டியது, முஸ்லீம் செஞ்சா அதோடு சேர்த்து முஸ்லீம் தீவிரவாதி. இஸ்லாம சொல்லிச்சு, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிச்சது, இஸ்லாம கொல்ல சொல்லிச்சு, இஸ்லாமா குண்டு போட சொல்லிச்சு. இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு திருட்டு பயில சொல்லும் போது கூட பத்திரிகைகள் செய்கிற கேவலமான புத்தி என்ன தெரியுமா? ஒரு திருடன் திருடி விட்டான், முருகேசன் திருடுனா திருடன் முருகேசன் கைது, அலெக்சாண்டர் திருடுனா அலெக்சாண்டர் திருடன் கைது. அதே ஒரு பாய் திருடுனா முஸ்லீம் தீவிரவாதி கைது. ஏன்னா திருட்டு போய் அப்துல் காதர் கைதுன்னு போடு. முஸ்லிம் சமுதாயம் அங்கீகரித்ததா அவருடைய திருட்டை? அல்ல இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரித்ததா அவருடைய திருட்டை? ஏன் முஸ்லீம் செய்யும் போது மாத்திரம் முஸ்லீம் எந்த தப்ப செஞ்சாலும் முஸ்லீம் தீவிரவாதி? ஒரு தடவை சிங்கப்பூருக்கு இந்தியாவிலிருந்து சென்னையிலிருந்து நட்சத்திர ஆமைகளை ஒருத்தன் கடத்திட்டு போறான். ஆமை திருடிட்டு போறான். மறுநாள் பத்திரிகையில செய்தி வருது, அவன் முஸ்லிமா
அவன் பேரை போட்டு முஸ்லிம் தீவிரவாதி ஆமை திருடும் பொழுது கைது செய்யப்பட்டான். இந்த ஆமைய திருடனுக்கும் இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? பாகிஸ்தான்ல உலகத்துல பத்திரிகைகளுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை பாருங்கள். நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம் எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன அநியாயம் பண்ணணும்? எங்களுக்கு ஒரு எல்லை கோட்டை வகுத்து கொண்டு எல்லை மீறாமல் இறைவனின் வாழ்க்கை நெறிகளுக்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்துவதை தவிர நாங்கள் வேறு என்ன தவறு செய்தோம் இந்த தேசத்திற்கு? உலகத்துல பல நாடுகள் அணு ஆயுத சோதனை நடத்துது. அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்தி குண்டு வெடித்து தனது சோதனையை வெளியிட்டது. பத்திரிகையில் செய்தி வந்துச்சு. அமெரிக்கா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது. ரஷ்யாவில் அதே மாதிரி அணுகுண்டு சோதனை நடந்துச்சு. பத்திரிகை செய்தி வந்துச்சு. ரஷ்யா அணுகுண்டு சோதனை செய்தது. அதே மாதிரி நமது நாட்டுக்கு பக்கத்து நாடான பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை செய்கிறது. மறுநாள் உலகத்தினுடைய மீடியாக்களில் செய்தி வந்தது, பாகிஸ்தான் நேற்றைய தினம் இஸ்லாமிக் பாம் வெடித்தது. அதுல போய் இஸ்லாமிக் பாம். அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அணுகுண்டுனால, ரஷ்யாவுக்கு ரஷ்யா அணுகுண்டுனால, பாகிஸ்தானுக்கு மட்டும் இஸ்லாமிக் பாம்பு. அந்த பாம்பை போட்டா முஸ்லிமை மட்டும் விட்டுவிட்டு மற்றவனை அடிக்குமா? ஏன் இப்படி இஸ்லாத்தை சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? அப்படி தேவையில்லாமல் சம்பந்தப்படுத்தியவர்களுடைய விளைவு முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உருவாகிவிட்டது. அது மட்டுமில்ல, நாட்டில் நடக்கிற பல தீவிரவாத செயல்கள் செஞ்ச உடனே முஸ்லிமை கைது பண்ற ஆச்சரியமா இருக்கு. தெருவுல ஒரு வீட்டுல 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன தகராறு. ஒருத்தன் குத்தி விட்டான், கொண்டு விட்டான். யாரு கொன்னா, எதுக்கு கொன்னா, பின்னணி என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வு செய்து காவல்துறை 1 வருஷம் ஆய்வு செய்து, ஆனா பயங்கரமா டிப்ளமேட்டிக்கா ரொம்ப யோசிச்சு திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான பேரை படுகொலை செய்யக்கூடிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கும். மறு நிமிஷமே நம்முடைய காவல்துறை கண்டுபிடிக்கும். ஆச்சரியமா இருக்கு. குண்டு வெடிச்ச மறு நிமிஷம் பத்திரிகையில பெரிய கொட்டி இடத்துல வந்துடும். யாராவது 4 பேரை பிடிச்சி இவன் தான் குண்டு வச்சான். ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் பின்னாடி வரும், அவனுக்கும் அந்த குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று. அந்த செய்தியை பத்திரிகை வெளியிடாது. ஆரம்பத்தில் 2 பேரை பிடிச்சி இவன் தான் செய்தான் என்று அவனுக்கு ஒரு முஸ்லீம் அடையாளம் குத்தி பத்திரிகைகள்ல போட்டோவோடு வெளியே வரும். உலகத்துக்கு தெரியும் இது முஸ்லீம் செய்தான் என்று. ஆனால் ஆய்வு முடிவு சொல்லும் இந்த காரியத்தை முஸ்லீம் செய்யலன்னு. அந்த செய்தி உலகத்திற்கு சொல்லப்படாது. குஜராத்தில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தீ வைத்து கொளுத்தப்பட்டு 57 இந்து சாமியார்கள் கொல்லப்பட்டார்கள். யாரு செஞ்சா? எல்லாரும் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்க. அதனால தான் குஜராத் கலவரமே வந்துச்சு. எல்லா பத்திரிகையும் அதைத்தான் சொல்லுச்சு, எல்லா டிவியும் அதைத்தான் காட்டுச்சு. ரயில் எரிப்பு, முஸ்லீம்கள் எரித்தார்கள், எனவே பதிலுக்கு பதில் தாக்குதல், 3000த்திற்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் கலவரத்திலே கொல்லப்பட்டார்கள் செய்தி வந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது முஸ்லீம் தான் எரிச்சாங்க. ஆனா பின்னாடி அடுத்த ஆட்சி மாறுது, பிஜேபி கவர்மெண்ட் மாறி காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருது. லல்லு பிரசாத் யாதவ் மத்திய ரயில்வே அமைச்சரா மந்திரியாக இடம்பெறுகிறார். பதவி கிடைச்ச உடனே பழைய கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தோண்டி துருவுறாரு. நீதிபதி பானர்ஜி என்பவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் வைக்கிறார். அந்த கமிஷன் ஆய்வு செய்கிறது. ஆய்வுடைய அறிக்கை 2-3 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்திலே வைக்கப்படுகிறது. அந்த தீயரிப்பு சம்பவத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
உள்ளுக்குள்ளேயே தீ வைப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வெளியிலிருந்து யாரோ வச்சதா சொன்னாங்க, அப்படி யாரும் வைக்கல, முஸ்லிம்கள் வைக்கல. இன்னும் சொல்ல போனால் இந்துக்களிலேயே இந்துத்துவ சக்திகள்ல ஒரு குரூப் முஸ்லிம்கள் மீது பழி போடுவதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு செய்துவிட்டு முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று கதை கட்டிவிட்டதாக பானர்ஜியினுடைய கமிஷன் ரிப்போர்ட் இருந்துச்சு. யாருக்காவது தெரியுமா? கமிஷன் ரிப்போர்ட்டினுடைய உண்மை நிலவரம் உலகத்துக்கு தெரியுமா? அதை மறைச்சு விட்டாங்க. இப்படி உலகத்துல நம்ம தேசத்துக்கு நடந்த எத்தனையோ குண்டுவெடிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். மும்பையில மாலை நாள் நடந்துச்சு, முஸ்லிம் தான் செய்தார்கள் என்று கைது செய்தார்கள், போட்டோ காட்டினார்கள். ஹேமந்த் கார்கரே என்ற ஒரு நியாயமான ஒரு அதிகாரியின் தலைமையிலே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வுடைய ரிசல்ட் என்ன? முஸ்லிம் செய்யல. பிராக்யா சிங் என்ற ஒரு சன்னியாசி, அபினவ் பிந்த்ரா என்ற இந்துத்துவ வகுப்புவாத அமைப்பை சேர்ந்த ஒரு குழு அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. உலகத்துக்கு தெரியுமா? மக்கா மசூதி குண்டுவெடிப்பு, கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். டெல்லி ஜும்மா மசூதி குண்டுவெடிப்பு, கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். மாலேகான் சிமி அலுவலக குண்டுவெடிப்பு, கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். ஏன் நேற்றைய தினம் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்பு மும்பை புனே நகரிலே நடந்த குண்டுவெடிப்பு, கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். பத்திரிகைகளில் சொல்லப்பட்டது முஸ்லிம். ஆனா இன்னைக்கு அதனுடைய ஆய்வு எந்த கோணத்திலே போய் கொண்டிருக்கிறது? அபினவ் பிந்த்ரா என்ற இந்துத்துவ வகுப்புவாத அமைப்பு தான் இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறது என்ற செய்தி என்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு இது தெரியுமா? முதல்ல சொல்ற செய்தி உலகத்துக்கு போயிருது. இரண்டாவது அந்த செய்தி உண்மை நிலவரம், முஸ்லிம்களுக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்ற செய்தி உலகத்திற்கு வெளிவர வருகிறது. தென்காசியிலே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. யார் காரணம்? RSS அலுவலகத்திலே குண்டு வெடிக்கிறது. நெல்லை மாவட்டம் தென்காசியில. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? முஸ்லிம்கள் செஞ்சிருப்பாங்க. RSS அலுவலகத்தில் செய்யறதுக்கு வேற யாரு செய்வா? நியாயமான காவல்துறை அதிகாரிகளுடைய முறையான ஆய்வினால் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டான். RSS அமைப்பை சார்ந்த அந்த அமைப்பினுடைய இயக்க லீடர் அவனே வைத்துக் கொண்டு ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறான். ஏன்பா செஞ்சேன்னு கேட்டா அவன் சொல்றான், என்னுடைய அண்ணனை வெட்டி கொண்டு விட்டாங்க, தென்காசியில ஒரு கலவரம் வெடிக்கும் எதிர்பார்த்தேன், எந்த கலவரமும் வெடிக்கல, ஊர் அமைதியா இருக்கு, அதற்காக நான் திட்டமிட்டு இந்த சதி வேலையை செய்தேன். அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு கெடுதியை செய்து கொண்டு தாங்களே திட்டமிட்டு ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து முடித்து விட்டு அதை முஸ்லிம்கள் மீது பழி போடுகிற வேலையை செய்கிறார்கள். வரலாற்றிலிருந்து RSS விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்துத்துவ வகுப்புவாத சக்திகளுடைய தொடர்ந்த திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே படித்தான். அவங்க செஞ்சு விட்டு முஸ்லிம்கள் மேல பழிய போடுற. காந்தி கொலையிலிருந்து எடுத்துக்கங்க, இந்திய சுதந்திர போராட்டம் நடந்து முடிந்து காந்தி தேச தந்தையாக மக்களால் கருதப்படக்கூடிய நேரம் முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற விதத்திலே காந்தி நடந்து கொள்கிறார். அவர் இந்த தேசத்திலே வாழக்கூடாது என்று RSS அமைப்பு திட்டம் தீட்டி நாதுராம் கோட்சே காந்தியை துப்பாக்கியினால் சுட்டு சாகடிக்கிறான். ஆனால் காந்தி கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 50 மணி நேரம் இந்த தேசத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள்.
முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டது. காரணம் என்ன? செய்தி உலகத்திற்கு போன செய்தி என்ன தெரியுமா? தேச தந்தையை மகாத்மா காந்தியை ஒரு முஸ்லிம் சுட்டு கொலை செய்து விட்டால் அது மாதிரி வந்தா தோற்றத்தோடு தலையில ஒரு தொப்பி, கையில இஸ்மாயில் பத்தை குத்தி கொண்டு உடனே செய்தி போச்சு முஸ்லிம்களே, மொத்த நாடும் கொந்தளித்தது. 50 மணி நேரத்திற்கு பிறகுதான் அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு வானொலியில வந்து சொல்றார் மக்களுக்கு, முஸ்லிமுக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு இந்து தான் இந்த கொலையை செய்திருக்கிறான் என்ற உண்மையை 50 மணி நேரத்திற்கு பிறகு நேரு வானொலியில் சொன்ன பிறகுதான் கலவரம் இந்த தேசத்தில் அடங்குகிறது. என்ன விளங்குது? அவர்கள் செய்துவிட்டு அந்த குற்றத்தை முஸ்லிம்கள் மீது பழியை போடுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள். கடைசியில பத்திரிகைகளை கொடுக்கிறாங்க. கடைசியில் ஆய்வு செய்து பார்த்தால் அதை செஞ்சது முஸ்லிம் இல்ல என்ற கூற்று நிரூபிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தேசத்துல சுதந்திர இந்தியாவில் 6000த்திற்கும் மேற்பட்ட வகுப்பு கலவரங்கள் நடந்திருக்கிறது. 1981ஆம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியாவில் நடைபெற்ற அத்தனை வகுப்பு கலவரங்களையும் பட்டியலிட்டு அந்த வகுப்பு கலவரங்களுக்கு அமைக்கப்பட்ட கமிஷன்களை பட்டியலிட்டு அவை அனைத்திற்கும் யார் காரணம் என்பதை ஒரு புள்ளி விவரத்தோடு வெளியிட்டு 1981 அதுவரைக்கும் நடந்த கலவரத்தை ஆய்வு செஞ்சு அப்பொழுது அந்த செய்தி பத்திரிகை சொல்கிறது, இந்த 81 ஆண்டுகளுக்குள்ளாக 47 இருந்து 81 வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 வகுப்பு கலவரங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது. இந்த 5000 வகுப்பு கலவரத்தில் ஒரே ஒரு கலவரத்திற்கு கூட RSS அமைப்பிற்கும் அந்த கலவரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுற என்னுடைய சொந்த கருத்து இல்ல, இது முஸ்லீம்களிடத்தில் பத்திரிகை இல்ல, இந்து மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பத்திரிகை எழுதுகிறது 5000 வகுப்பு கலவரம் நடந்திருக்கிறது. அத்தனை கலவரத்திலும் RSS இந்துத்துவ வகுப்புவாத சக்திகளுடைய பங்களிப்பினால்தான் அது நடந்திருக்கிறது. ஆனா பத்திரிகை செய்தி என்ன, மீடியாக்கள் செய்தி என்ன, மேலோட்டமா பார்த்தா முஸ்லிம்களா, உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆழமாக ஆய்வு செய்தால் முஸ்லிம்கள் இதில் சம்பந்தப்படாத நிரபராதிகள், அப்பாதிகள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்ல, சமீபத்தில் இந்தியாவிலே நடைபெற்ற மிகப்பெரிய வகுப்பு கலவரங்கள் 1971 கேரளாவிலே நடைபெற்ற தெள்ளச்சேரி வகுப்பு கலவரம், 1978 உத்தரப்பிரதேசத்திலே நடைபெற்ற அலிகார் வகுப்பு கலவரம், 1971 ஜாம்ஷெட்பூரிலே நடைபெற்ற வகுப்பு கலவரம், 1982 தமிழகத்திலே நடைபெற்ற குமரி மாவட்ட மண்டைக்காடு வகுப்பு கலவரம், 1980 உத்தரப்பிரதேசத்திலே நடைபெற்ற முராதாபாத் வகுப்பு கலவரம், 1981 பீகாரிலே நடைபெற்ற பீகார் ஷெரீப் வகுப்பு கலவரம், அகமதாபாத் வகுப்பு கலவரம், மராட்டியத்திலே நடந்த வகுப்பு கலவரம், ராஞ்சியிலே நடைபெற்ற வகுப்பு கலவரம். இந்த வகுப்பு கலவரங்கள் எல்லாம் இந்தியாவிலே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திய கலவரங்கள், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் சூறையாடப்பட்ட கலவரங்கள், முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட கலவரங்கள். இவை அனைத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் தலைமையிலே கமிஷன் அமைக்கப்பட்டது. வித்யார்த்தி கமிஷன், ராஜ்நாராயண கமிஷன், ஜிதேந்திர நாராயண கமிஷன், வேணுகோபால் கமிஷன். கமிஷனிலே அமைக்கப்பட்ட அத்தனை நீதிபதிகளும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள்.
அத்தனை பேரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அத்தனை கலவரங்களுக்கும் பின்னணியில இருந்தது RSS என்ற வகுப்புவாத இந்துத்துவ அமைப்பும் அதனை சார்ந்திருக்கிற அமைப்புகளும் தான் காரணம். இவ்வளவு தெளிவா கமிஷன் ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மீடியாக்கள் முழு பூசணிக்காய சோத்திரம் அடைக்கிற மாதிரி முஸ்லீம் தான் தீவிரவாதி, முஸ்லீம் தான் தீவிரவாதி, திட்டமிட்ட சதி வேலை இது. முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லாததை அவர்களோடு முடிச்சு போட்டு அவர்களை கருவறுக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு கும்பல் செய்கிற வேலை அண்ணன் நம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்நியோன்யத்தை கெடுக்க நினைக்கிறது ஒரு கூட்டம். எனது அருமை முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளே, எங்களின் தொப்புள் கொடி உறவுகளே, உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்மை பிரிக்க நினைக்கிற இந்த வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதற்கு முயற்சி மேற்கொள்வோம். அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகி விடாமல் உண்மை நிலவரத்தை கண்டுபிடித்து யார் குற்றவாளி என்பதை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தனிமைப்படுத்துவோம். அதற்கு மதச்சாயம் பூசாமல், ஜாதி சாயம் பூசாமல் குற்றம் செய்தவன் யார் என்பதை மாத்திரம் பார்த்தால் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற பெரும்பான்மையான கலவரத்திற்கும் குண்டு வெடிப்புகளுக்கும் துப்பாக்கி சூட்டிற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் ஆய்வு அறிக்கைகள், நீதிபதிகளுடைய ஆய்வறிக்கைகள் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ரொம்ப துல்லியமா சொல்றதா இருந்தா இந்தியாவில் சமீபத்தில் 2 குண்டு வெடிப்பு சம்பவம் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள். கோவை குண்டு வெடிப்பு சம்பவம், மும்பையிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். இந்த 2 சம்பவத்தை தவிர மற்ற எதிலையும் முஸ்லிம் சம்பந்தப்படவில்லை என்பது உண்மை. அந்த 2ல கூட ஆட்சியாளருடைய கவனக்குறைவால், ஆட்சியாளருடைய பாரபட்சமான போக்கினால் சில பேர் தங்களுடைய கைகளில் ஆயுதம் ஏற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். கவனத்தோடு ஆட்சியாளர்கள் நடந்திருந்தால், ஒரு தீமை நடந்தவுடன், ஒரு குற்றச்செயல் நடைபெற்றவுடன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து முறைப்படி தண்டனை வழங்கி இருந்தால் அந்த 2 குற்றங்களை கூட தடுத்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த வேலையை பெரும்பாலான காவல்துறை செய்ய மறுக்குது. காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற கோரிக்கை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு சமுதாயத்தை தாக்கிவிட்டால், யாருடைய பொருளை ஏனும் சூறையாடிவிட்டால், ஏதேனும் குற்றச்செயல்கள் நடந்துவிட்டால் சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து உரிய முறைப்படி தண்டிக்கிற வேலைகளை செய்யுங்கள். சமாதான வேலை என்று சொல்லி பீஸ் மீட்டிங்கள் அமைத்து பாதிக்கப்பட்டவனையும் குற்றவாளியையும் சம அடிப்படையில் ஒரே தட்டிலே நிறுத்துகிற வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் பாதிக்கப்பட்டவன் அவனும் தீவிரவாதத்தை கையெடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்முடைய தகப்பனை கொண்டவனையும் நம்மையும் சேர்த்து வச்சு இந்த அரசாங்கம் பார்க்குது, பீஸ் மீட்டிங் போடுது. அப்ப நாம அவன் தரப்புல 2 பேரை போட்டு தருவோம், நமக்கும் இதே பீஸ் மீட்டிங் தான் போடும் என்று சொல்லி தீவிரவாதம் வளர்ந்து ஓங்குவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சட்டத்தை இறுக்கமாக்கி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் தீவிரவாத செயல்களை இந்த தேசத்திலிருந்து ஒழிக்க முடியும். இறைவன் அவ்வாறு தீவிரவாத செயல்களை ஒழித்து மனிதாபிமானம் மிக்க மக்கள் வாழ்கிற தேசமாக, உலகமாக இந்த உலகத்தை மாற்றுவதற்கு நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி.